வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ் விங்கோட ஆஃப் ஆல் டைம் அனிமோட 56வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். அந்த பாம்பு மனுஷனும் அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டு, என்னுடைய மாஸ்டர் எனக்கு கொடுத்த பாய்சன் உண்மையிலே ரொம்ப நல்ல வேலை செய்யுது. இந்த 2 மனுஷங்களும் உண்மையிலே ரொம்ப அற்புதமா இருப்பாங்க. ஆஹா, நீங்க 2 பேரும் என்னுடைய சாப்பாடு ஆவறதுக்கு தயாராகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சைடும் அதோடைய விஷத்தை வர வச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கமோ, ஐயோ நான் இன்னைக்கு உண்மையிலே சாவ போறேன் போல இருக்குன்னு யோயோ அவளுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கேன். யோயோன்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு யோயோவை தூக்கிக்கிட்டு வந்து சைட்ல நிக்க, எக்ஸ்கியூஸா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு யோயோ கேட்க, என்ன நான் டாக்டர்ன்ற விஷயத்த நீ மறந்து போயிட்டியான்னு சொல்லிட்டு யோயோவையே பார்த்து கண்ணடிக்கிறான். இதை இப்படி அவன் பண்ணா மாஸ்டர் தான் சொன்னாரு, டிவைன் ஓஷன் ரிலிமுக்கு கீழே இருக்கிறவங்களால இந்த பாய்சனை சமாளிக்க முடியாதுன்னு. ஆனா நீ எப்படா இதை செஞ்சன்னு அந்த பாம்பு கேட்டுக்கிட்டு இருக்க. எக்ஸ்கியூஸா சீக்கிரமா என்னுடைய உடம்புல இருக்கிற விஷத்தை வெளியில எடுடா, இந்த மான்ஸ்டரை ஒன்னால தனியா ஹேண்டில் பண்ண முடியாதுரான்னு யோயோ சொல்ல, சரி நான் இப்பவே ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு யோயோவை கீழே இறக்கி விட, என்னடா நீ அந்த விஷத்தை வெளியில எடுக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா, அப்படின்னா இதை கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருடான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அடிக்க வர ஹீரோ டக்குன்னு யோயோவை தூக்கிக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு இருந்துட்டு சீனா போச கொடுத்துட்டு டக்குன்னு அவனுடைய பவரை யோயோ மேல யூஸ் பண்ண, அவன் திருப்பி அவங்க 2 பேரும் சைடு வரவும் யோயோவை திருப்பி சுத்தி அவனை அடிச்சு தள்ளிட்டு திருப்பி சீனா போச கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை நான் இப்பவே சரி பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ திருப்பி அவனுடைய பவர் அனுப்பிக்கிட்டு இருக்கவும் திருப்பி அது அவங்க 2 பேருக்கிட்ட வரவும் யோயோவை தூக்கிக்கிட்டு சீனா டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே வேற மாதிரி என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் கூட உண்மையிலே இந்த பிளட் மான்ஸ்டர் ஸ்ட்ராங்கானதா இருக்கும்னு நினைச்சேன்னு ஹீரோ சொல்ல, எக்ஸ்கியூஸா அந்த பாய்சன் எல்லாம் சரியாயிடுச்சு, என்ன கீழே இறக்கி விட முடியுமா அப்படின்னு யோயோ சொல்ல, ஹீரோவோ சாரின்னு சொல்ல, பாய்சனை சரி பண்ணதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு யோயோ அவளுடைய சாட்டிய வர வச்சுக்கிட்டு, டே பாம்பு தலையா என்னைய உன்னோட சாப்பாடா ஆக்கிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியாடா, இங்க எல்லாமே தப்பு தப்பா நடக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அது அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்ண, யோயோ டக்குன்னு அவளுடைய சாட்டி யூஸ் பண்ணி அதை கட்டி போட்டுட்டு, எங்க என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலான்னு நினைக்கிறியா, அதுக்கு நான் விட்டாதானே ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து அவளுடைய காலாலே அதை உதைக்க, நம்ம ஹீரோவே அதை பார்த்து லைட்டா பயந்துடுறான். பார்த்தா யோயோ அந்த சாட்டியை யூஸ் பண்ணி அதை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சாரான். என்னையே நீ போட்டு தள்ளலான்னு நினைச்சா நான் உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு யோயோ அடிக்கவும் நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, ஐயோ இவன் என்ன இவ்வளவு கொடூரமா நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு இருக்க, இதுங்களுக்கு கலரும் ஒண்ணு இல்ல வாசனையும் ஒண்ணு இல்ல, ஆனா டிவைன் ஓஷன் ரிலீம்ல நம்ம இல்லனா இதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு யோயோ சொல்ல, பரவாயில்லையே இதுவும் ஒரு நல்ல ட்ரெஷரா இருக்கும் போல, என்னுடைய அழகான யோயோவே நானும் உனக்கு சில ஹெல்ப் பண்ணல இந்த பாய்சனை பாக்குறப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோயோ கிட்ட வர, யோயோ டக்குன்னு நகர்ந்து போயிடுறா. நீ என்னடா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, மொத்தமா 5 பாட்டில் இருக்கு, அதெல்லாம் நான் உனக்கு ஒரு 3 பாட்டில குடுக்கறேன்னு சொல்லிட்டு தூக்கி போட, நம்ம ஹீரோவோ அந்த 3 பாட்டிலையும் எப்படியே பிடிச்சிட்டு, மிஸ் யோயோ இதெல்லாம் நியாயமே இல்லைன்னு சொல்லவும், எக்ஸ்கியூஸா உண்மையிலே இப்ப வாங்கிட்ட தாண்டா அதிகமா இருக்கு, இதுவும் உனக்கு பத்தலன்னு மட்டும் நீ சொல்லாதரான்னு யோயோ சொல்ல, நான் உங்களுடைய உயிரை காப்பாத்திருக்கேன், அதுக்கு எக்ஸ்ட்ராவா சில பாய்சனை கொடுத்தா என்ன தப்புன்னு ஹீரோ கேட்க, அவளும் என்னவோ யோசிக்க ஆரம்பிக்கவும், அப்படின்னா யோயோ உங்களுடைய உயிரை விட இதுதான் உங்களுக்கு முக்கியமான ஹீரோ கேட்க, சரி எக்ஸ்கியூஸா நான் உனக்கு இன்னொரு பாட்டில கொடுக்குறேன், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, என்ன நீ ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு யோயோ சொல்ல, யோயோ நான் இந்த ஜி சிட்டில ரொம்ப பிஸியா சுத்திக்கிட்டு இருக்கேன், என்னால திருப்பி ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, கூடவே இன்னும் 500 டேல்ஸ் நான் கொடுக்குறேன்டா, என்ன இவ்வளவு கம்மியா சொல்றீங்க, இந்த 500 டேல்ஸ் எல்லாம் எனக்கு எங்க இருந்து பத்தும், என்னுடைய அற்புதமான மெடிசன் ஸ்கில்ல நான் வெளியில எடுத்துக்கிட்டு வரதுக்கு இது எல்லாம் பத்தாதுன்னு ஹீரோ சொல்ல, அப்ப உனக்கு என்னதாண்டா வேணும்னு யோயோ சொல்லிட்டு, இந்த எக்ஸ்கியூஸாக்கு உண்மையிலேயே அவனுடைய வேல்யூ தெரியலன்னு அவளுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா எனக்கு குறைஞ்சபட்சம் 1000 டேல்ஸ் ஆச்சு வேணும்னு ஹீரோ சொல்ல, என்ன 1000 டேல்ஸான்னு சொல்லிட்டு 1,00,000 டேல்ஸா கேட்பானு நான் பயந்து போயிட்டேன், நல்ல வேலை 1000 டேல்ஸை மட்டும் தான் கேட்டு இருக்கான்னு அவளுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்ப தாவ செக்டர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளு, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி எல்லாம் நான் இப்ப இல்ல, நானே கம்மியான ரேட்டை தான் சொல்லியிருக்கேன், இது நீங்க அதிகம் நினைச்சீங்கன்னா நான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண மாட்டேன்னு ஹீரோ சொல்ல, சரி நீ கேக்குறதா நான்
நான் கொடுக்குறேன், ஆனா நீ அவரை கண்டிப்பா சரி பண்ணி ஆகணும்னு யோயோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அதை புடுங்கிக்கிட்டு நான் இந்த பாட்டிலும் வாங்கிட்டேன், கூடவே 1000 டேல்ஸையும் நான் வாங்கிட்டேன், நான் ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளுன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல இதை இந்த இடத்துல இருந்து காலி பண்ணணும்னு யோயோ சொல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஜி சிட்டில இருக்கிற யங் ஜெனரேஷன் எங்க கிட்ட வந்து சண்டை போடலாம்னு நினைச்சிருப்பேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. எதுக்காகடா நீ இப்ப சம்மந்தம் இல்லாம இவங்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கன்னு யோயோ கேட்க, நான் ஒரு வேற வையே யோசிச்சு வச்சிருக்கேன்னு ஹீரோ சொல்லவும், இப்ப உனக்கு என்னடா வேணும்னு யோயோ கேட்க, நீ உன்னுடைய சீக்ரெட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த பிளட் மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும், அதனால நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா நம்ம யூ ஃபேங்கோ ராஜவாய்க்க வாழ்ந்துகிட்டு இருக்கான். மிஸ்டர் யூ, என்னுடைய ரூம்ல ஒரு பூனை இருக்கு, அதை நீங்க வந்து பாக்குறீங்களா? அட நீங்க யாரும் இதை தப்பால நினைச்சுக்காதீங்க, வெறும் பூனையை தான் வந்து பார்க்க சொல்றாங்க, வேற எதுவும் இல்லைன்னு சொல்ல, அட பிரதர் யக்ஷுவால நம்மளுக்கு எவ்வளவு நன்மை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு யூஃபேங் அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கமோ, யூஃபேங் நம்ம எப்ப போயிட்டு பிளட் மான்ஸ்டரை பிடிச்சிக்கிட்டு வரதுன்னு அவன் கேட்க, என்ன பிளட் மான்ஸ்டரை பிடிக்கணுமா? நம்மளுடைய சூஃபேங் ஃபெவிலியனை சுத்தி தான் அந்த மான்ஸ்டர் சுத்திக்கிட்டு இருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம்னு அவன் சொல்ல, அட அதுக்குள்ளார ஏன்டா அவசரப்படுறீங்க, நான் இன்னும் ரெடியே ஆகல அப்படின்னு யூஃபேங் சொல்லவும் என்னன்னு அவனுங்க ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அட பிரதர் யக்ஷு என்ன நடிக்க மட்டும் தான் சொன்னாரு, ஆனா இந்த பிளட் மான்ஸ்டரை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே, நான் இப்ப என்ன பண்றதுன்னு அவனுக்குள்ளார யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய் யங் மாஸ்டர் யூன்னு சொல்லிட்டு நம்ம யோயோ நடந்து வந்துகிட்டு இருக்க, யூஃபேங்கும் யோயோவே பாத்துக்கிட்டு இருக்க, சைலண்டா இருன்னு சிக்னலை கொடுத்துட்டு, யங் மாஸ்டர் யூ ஒருத்தர் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு யோயோ கொடுக்கவும் நம்பால வாங்கி பார்த்துட்டு, அட உண்மையிலே யக்ஷு உஷா பிளட் மான்ஸ்டரை பிடிச்சிட்டாரா, இது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம எப்ப கிளம்புறதுன்னு அவனுங்க ரெண்டு பேரும் கேட்க, நான் ரெடி ஆயிட்டேன்டா, இப்ப என்னுடைய ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அந்த பிளட் மான்ஸ்டரை இந்த இடத்துக்கே வர வைக்கிறான்டா பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே, இது என்ன மாதிரியான ஸ்பெல்லுடா, இதுக்கெல்லாம் அந்த பிளட் மான்ஸ்டர் இந்த இடத்துக்கு வருமாடா அப்படின்னு அவன் கேட்கவும், அதுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லடான்னு அவன் சொல்ல, அந்த பிளட் மான்ஸ்டரும் கரெக்டா அந்த இடத்துல வந்துட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கவும், ஓ மை காட் பிளட் மான்ஸ்டர் வந்துருச்சுடா. யோயோ அவளுடைய பவரை யூஸ் பண்ண அந்த பிளட் மான்ஸ்டர் பயந்துகிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுது. டே அந்த பிளட் மான்ஸ்டர் தப்பிச்சு போது, வாங்கடா அதை துரத்தி பிடிக்கலான்னு சொல்லிட்டு யூஃபேங்கோட எல்லாரும் யங் மான்ஸ்டர் யூவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு அந்த பிளட் மான்ஸ்டரை சாவடிக்கலான்னு சொல்லிட்டு அவனுங்களும் பின்னாடியே ஓடி போயிடுறானுங்க. யோயோவோ வெளியில வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க, சரி யாரையோ சரி பண்ணணும்னு சொன்னியே, அவங்க கிட்ட என்ன கூட்டிக்கிட்டு போன ஹீரோ சொல்ல, ஓகேன்னு யோயோ சொல்லவும் ரெண்டு பேரும் அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.